Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 31. Present dissatisfaction. நிகழ்கால திருப்தியின்மை, அதாவது நம்மிடம் இல்லாதது, நமக்கு கிடைக்காதது, நமக்கு நடக்காதது பற்றிய நமது மனக்குறையை அல்லது திருப்தியின்மையை ஆங்கிலத்தில் வெளிப்படுத்த wish plus past simple பயன்படுத்துவோம். We use wish plus past simple to express our dissatisfaction with something in the present. Simply, we can say we use wish plus past when we speak about our wish in the present. உதாரணங்கள் பார்ப்போமா? எனக்கு ஒரு கார் இருந்தா எவ்வளவு நல்ல, அப்படின்னா என்கிட்ட கார் இருக்கா, இப்ப இல்ல, இருந்தா அவ்வளவு நல்லம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இல்லாததை பற்றி என் மனக்குறைய நான் வெளிப்படுத்த போறேன். ஒரு சில வினாக்களை கேட்டு பார்ப்போம். Are we talking about the past, present or future? நாங்க கடந்த காலத்தை பற்றியா, நிகழ்காலத்தை பற்றியா அல்லது எதிர்காலத்தை பற்றியா பேசுகின்றோம்? Very good. Present, நிகழ்காலத்தை பற்றி பேசுகின்றோம். Do I have a car? என்கிட்ட கார் இருக்கா? இல்ல. No. Would I like to have a car? ஒரு கார் இருந்தா நல்லம் அப்படின்னு சொல்லி எனக்கு விருப்பமா இருக்கா? Yes. How do I feel about this situation? இந்த நிலைமையை பத்தி நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு வர்றேன். Dissatisfaction, திருப்தியின்மையா உணர்றேன். மனசுல மனக்குறையா இருக்குது. என் கார் இருந்தா உங்களுக்கு தெரியும், வெயில் படாம மழை படாம நாங்க ஹாப்பியா பயணம் போயிட்டு வரலாம். அப்ப அதை விட்டு எனக்கு ஒரு மனக்குறை, திருப்தியின்மை. நாங்க பார்த்தோம் wish plus past simple. past simple என்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு பார்ப்போம். walk, walked. eat, ate. dance, danced. cook, cooked என்றவாறு வீட்டோ வடிவ வினை அப்படின்னு கூட சொல்லுவோம். இறந்த கால வினை வடிவங்களை பயன்படுத்துவோம். அப்ப டைரக்டா விஷுக்கு பக்கத்திலேயே வருமா? இல்ல. அப்ப இந்த வாக்கிய அமைப்பு அப்படித்தான் இருக்கின்றது என்பதை உதாரணம் ஊடாகவே பார்ப்போம். எனக்கு ஒரு கார் இருந்தா இவ்வளவு நல்ல அப்படின்னு நான் விரும்புறேன், எனக்குரிய தெரிவிக்கிறேன். ஐ விஷ், நான் விரும்புறேன். ஐ ஹேட் a car. அப்ப நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க அந்த பாஸ்ட் டென்ஸ் எங்க பயன்படுத்துறேன்னு சொல்லி. ரொம்ப இலகுதா இருக்கு இல்லையா? பாருங்க. I wish I had a car. I wish I had a car. Again, I wish I had a car. நாங்க ஒன்றாக இருந்தா எவ்வளவு நன்றா இருக்கு அப்படின்னு நாங்க விரும்புறோம். அப்ப நாங்க ஒன்றா இருக்கிறோமா? இப்ப இல்ல, எங்கெங்கயோ பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறோம். அப்ப ஒன்றா இருந்திருந்தா எத்தனையோ வேலையில நாங்க இலகுவா செய்திருக்கேலுமே அப்படின்னு யோசிச்சு எனக்கு மனக்குறையா கவலையா இருக்கு. ஐ விஷ், இந்த மனக்குறைப்படுறது நான் தானே, அதனால ஐ விஷ்.
யார் ஒன்றாக இருந்தால் நாங்கள். We were together. I wish we were together. I wish we were together. Again, I wish we were together. அவள் ஷீலா தனக்கு கால் பண்ணினா எவ்வளவு நல்லா அப்படின்னு விரும்புறான். அப்போ ஷீலா கால் பண்ணி இருந்தாளா? இல்ல. She wishes, அவ விரும்புறது அவ. She wishes Sheila called her. She wishes Sheila called her. Again, she wishes Sheila called her. மற்றொரு உதாரணம் பார்ப்போம். நாங்க இந்த கம்ப்யூட்டரை வாங்கினா எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்ப விருப்பம் மேட்டர் எங்கட விருப்பம், எங்கட இயலாமைய பற்றி நாங்க இப்படி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்குறப்படுறோம். We wish we bought this computer. அப்ப கம்ப்யூட்டர் இப்ப எங்கள்கிட்ட இருக்கா? இல்ல. அது விருப்பம். We wish we bought this computer. We wish we bought this computer. எல்லாருமே கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. We wish we bought this computer. அவங்க நாங்க ஜிம்முக்கு போயிருந்தா எவ்வளவு நல்லா அப்படின்னு விரும்பினாங்க. அப்ப ஜிம்முக்கு போனாங்களா? இல்ல. அவங்கட மெனக்குறைய போகாம விட்டுட்டமே அப்படின்னு மெனக்குறப்படுறாங்க. அதை பற்றி சொல்ல போறோம். They wish they went to the gym. They wish they went to the gym. Again, they wish they went to the gym. ராம் தனது சகோதரியை தன்னோடு அழைத்து சென்றிருந்தா எவ்வளவு நல்லம் என்று விரும்பினான். என்னை விட்டுட்டு போனதால ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வந்துட்டது. அப்ப கூட்டிகிட்டே போயிருந்த எவ்வளவு நல்லம் அப்படின்னு இப்ப மனக்குறப்படுறார். ராம் wishes. ராம் wishes. என் ராம் என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆதலால் எஸ் வடிவ வினைச்சொல் பிரசன்ட் டென்ஸ்ல. ராம் wishes he took his sister with him. ராம் wishes he took his sister with him. மறுமுறை சொல்லி பாக்குறீங்களா? ராம் wishes he took his sister with him. சாம் தான் ஜப்பானுக்கு சென்றிருக்காட்டி எவ்வளவு நல்லா அப்படின்னு விரும்புறான். இங்க சாம் ஜப்பானுக்கு சென்றிருக்கிறார். போயிருக்காட்டிக்கு எவ்வளவு நல்லம் அப்படின்னு சொல்லி விரும்புறார். யாருடைய விருப்பம்? சாம். சாம் என்பது பேசப்படுகின்ற ஒரு மேலவை தேர்ட் பர்சன் சிங்குலர். சாம் wishes he did not go to Japan. Sam wishes he did not go to Japan. நாங்க கீதா அந்த சந்தர்ப்பத்தை நன்கு விபரித்து விளக்கி இருந்தா எவ்வளவு நல்லம் அப்படின்னு விரும்பினான். இந்த அர்த்தம் என்ன? அவ அந்த சந்தர்ப்பத்தை அந்த நிலைமைய வடிதான் விளக்கி கூறல அப்படின்றது அர்த்தம். யார் விரும்புறது? நாங்க. நாங்க என்பவர் பேசுபவர்கள் ஃபர்ஸ்ட் பர்சன். யார் அதை விளங்கப்படுத்தி இருந்தா நல்ல நினைக்கிறேன்? கீதா. We wish Geeta explained the situation. We wish Geeta explained the situation. Again, we wish Geeta explained the situation. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ராணி மீரா தனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்த எவ்வளவு நல்ல அப்படின்னு விரும்புறான். அப்ப மீரா ராணிக்கு குறுஞ்செய்தி அனுப்பினாளா? இல்ல. அப்ப அதை இன்றைக்கு மெனக்குறப்படுறதாரு ராணி. ராணி என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய் தேர்ட் பர்சன் சிங்குலர். ராணி wishes Meera sent an SMS to her. ராணி wishes Meera sent an SMS to her. Again, Rani wishes Meera sent an SMS to her. மறுமுறை எங்கூட சேர்ந்து எல்லாரும் சப்தமா சொல்லி பாருங்க. ராணி wishes Meera sent an SMS to her. நான் என் பிள்ளை இங்க வந்திருந்தா இவ்வளவு நல்ல விரும்புறேன். I wish
my child came here. I wish my child came here. எங்கூட சேர்ந்து எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. I wish my child came here. Now, this is the time for you to check your understanding. நான் எனது பணத்தை தொலைத்திருக்காட்டி எவ்வளோ நல்ல அப்படின்னு விரும்புறேன். ராஜு தான் அந்த கடிதத்தை எழுதி இருந்தா எவ்வளோ நல்ல அப்படின்னு விரும்புறான். அவங்க தாங்க சாண்ட்விச் கொண்டு வந்திருந்தா எவ்வளோ நல்ல அப்படின்னு விரும்புறாங்க. இப்போ உங்க விடைகளை தப்பு சரி அப்படிங்கிற கவலையே என்று கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் செய்யாதீங்க. Opportunity is the best platform to showcase your abilities. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அருகில் உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இதே மாதிரி வீடியோக்கள் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துவிடும். Thank you for watching.